உனக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதை தேவன் செய்ய முடியாது. நீங்க ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது, அந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது தேவ வல்லமை வெளிப்படும். அதற்காக அவர் உங்களுக்குள்ள காத்து கொண்டிருக்கிறார். நேற்று இன்னொரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. ரொம்ப சத்தியத்துல தாகம் உள்ள சகோதரி. அவங்க சாக்கு போக்கு சொல்லணும்னா அவங்க வீட்டுல இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய வருமானத்துலதான் அவங்க பிள்ளைங்களை அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல ஒடி சத்தியம் கேட்க வருவாங்க. அவங்களுடைய பையன் மொபைல் அடிக்ஷன், மொபைல் பார்த்துட்டே இருப்பானாம். இதுக்கு முன்னாடினா கோபம் வரும். ஆனா சத்தியம் அறிந்து கொண்ட பிறகு என்ன வரல? சாபமான வார்த்தைகளை பேசுவது இல்லை. சத்தியத்தை போட்டு விடுவேன். அவன் சொல்லுவான், சத்தியத்தை கேளுப்பா அப்படின்னா, போட்டு விடுங்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். போட்டு விடுவேன். ஆனாலும் அவன் கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? வார்த்தையில இருக்கும். நம்ம பிரேயர் டீம்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல நீங்க கோபம் வரும் பொழுது கோபத்தை பேசாதீங்க. உங்க சொன்ன பேச்சவன் கேட்காமல் இருக்கும் பொழுது வருத்தப்படாதீங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இதை நீங்க அவனை பார்க்கும் போதெல்லாம் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இந்த சகோதரியும் சத்தியத்தையும் போடுவாங்களாம். அவன் மொபைலை வச்சிருக்கும் போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அவன் கேட்காத மாதிரியே இருந்துதான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கேட்க ஆரம்பிச்சானா, இப்ப சுத்தமா அந்த போன் அடிக்ஷன் அவன்கிட்ட கிடையாது. அவனும் சேர்ந்து சத்தியம் கேட்க வரான். அவனோட சாட்சி என்னன்னா, அவன் கிரிக்கெட் விளையாடும்போது அவனுக்கு பால் பட்டு எலும்புல ஒரு பயங்கர வலி. அவன் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான், இயேசுவின் வாழ்வு என் எலும்புக்குள்ள என்ன செய்து செயல்படுகிறது சொல்றான். சத்தியத்தை கேட்கிறான், தூங்கிட்டான். காலையில பார்த்தா எந்த இடத்துல வலினே அவனால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இந்த நாக்குக்கு தான் எத்தனை அதிகாரம் இருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்வை உருவாக்குகிற, கட்டி அமைக்கின்ற, மாற்றுகிற அந்த அதிகாரம் எங்க இருக்கு? நம்முடைய நாவுக்கு இருக்கு. ஹல்லேலூயா.